அதுலேயும் இந்த கங்கனா ரணாவத்துன்னு நினைக்கிறேன், அந்த அம்மாலாம் ஓவராக பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே காஷ்மீரி ஃபைல்ஸு. கேரளாவில் வந்து இந்த படத்தை திரையிடவே கூடாதுன்னு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து இந்த மத வெறுப்பெல்லாம் நம்ம பேசுனது கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் உள்ள காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரே நிறைய இஸ்லாமிய வேடம் எடுத்தே நடிச்சிருப்பார். இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு வேலை தான். இப்போ கூட ரீசெண்டாக துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம். விஷ விதைகளை முதலில் தமிழ் திரையுலகில் வச்சவர் யாருன்னா மணிரத்னம் தான். மணிரத்னத்துக்கு முன்னாடி காட்டப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதி என்பவர்கள் வெளிநாட்டுக்காரராக இருப்பாங்க, இந்தியர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே இஸ்லாமியர்களை தீவிரவாதியெல்லாம் காட்டலையானா விஜயகாந்த் விடவா காமிச்சிருக்க முடியாது. ஆனால் விஜயகாந்த் காமிச்சது இஸ்லாமிய வெறுப்பு கிடையாது. அதே மாதிரி எந்திரன் 2ல் வரும் ஒரு டைலாகு, நான் வந்து டெக்னாலஜிக்கு எதிரானவன் கிடையாது, எல்லாருக்கும் எதுக்கு ஃபோனு, தேவையானவங்க வச்சுக்க வேண்டியது தானே. பொதுவாக கேட்குறப்ப நல்லா இருக்குது. தேவையானவன் யாரு முடிவு பண்ணுறது? நான் விரும்புகிறத நான் சாப்பிடுவேன், நீங்கள் விரும்புகிறத நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருள் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அதை நான் எப்படி அசிங்கம் மட்டோன்னு சொல்ல முடியும்? இது அன்றைக்கே எம்ஆர் ராதா படத்தில் வச்சுட்டாரு. அன்னைக்கு படத்தை எடுத்தவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கணுன்ற சிந்தனை இருந்தது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திருமிகு டி.எஸ். கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கேரளா ஸ்டோரி பார்ட் 2 படம் வெளியாகி இருந்தது. கடந்த வாரங்களில் பார்க்கும்போது எல்லாருமே எதிர்ப்பு கிளப்பியிருக்கிறாங்க. கேரளாவில் வந்து இந்த படத்தை திரையிடவே கூடாதுன்னு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. ஏன் தொடர்ச்சியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சார படங்கள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு, எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 10 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ட்ரெண்டு வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. அவங்க பணம் கொடுத்தே எடுக்க சொல்கிறாங்களான்னு கூட தெரியல. சில படங்கள்லாம் பார்க்க சகிக்காமல் இருக்கும் அந்த படம்லாம். அதுலேயும் இந்த கங்கனா ரணாவத்துன்னு நினைக்கிறேன், அந்த அம்மாலாம் ஓவராக பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே காஷ்மீரி ஃபைல்ஸு, அப்புறம் பழைய கேரளா ஸ்டோரிஸ் படம். இதெல்லாம் நேரடியாக இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை கக்குவதற்காகவே எடுக்கப்பட்ட படம். அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து as if they don't belong here, அவங்களுக்கு இந்தியாவுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படங்களோட தொனி இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் வந்து இது இந்த 2 படம் மட்டும் இல்லை. இந்த சாவான்னு ஒரு படம் வந்தது, பத்மாவதின்னு இப்போ ஒரு படம் வந்திருக்குது, சித்தூர்னு ஒரு படம் வந்திருந்தது, சித்தூர் ராணியை பற்றி ஒரு படம். இது எல்லா படங்கள்லையுமே அடிநாதமாக இருக்கக்கூடியது இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு வேலை தான். இப்போ கூட ரீசெண்டாக துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா இஸ்லாமோஃபோபியா அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய படங்கள் தான் தொடர்ந்து வருது. இதில் கேரளா ஸ்டோரிஸ்க்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு எதிர்ப்பு வந்ததுனால அதை பற்றி பேசுகிறோம். காஷ்மீரி ஃபைல்ஸுக்கும் எதிர்ப்பு வரல, அங்கே வட இந்தியா ஃபுல்லாக ஆதரவு இருந்தது. இங்கே கேரளா ஸ்டோரிஸ்னு இவங்க எடுத்து விட்ட உடனே முதல்ல எதிர்ப்பு குரல் வந்ததுனால தான் பேச ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் முதல்ல படங்கள் வர ஆரம்பித்தப்போ தமிழ்லலாம் பார்த்திங்கன்னா இப்படிலாம் படம் எடுத்தது கிடையாது. நாகூர் அனிபா இருப்பார், இவங்க எல்லாரும் ஈஸ்வரின்றது அவங்க இந்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன். அவங்க ஆக்சுவலாக அவங்க பாடாத அம்மன் பாட்டே கிடையாது. நீங்கள் அம்மன் பாட்டுனாலே எல்லாரும் ஈஸ்வரி பாட்டு தான் போடுவாங்க. எந்த அம்மன் கோயில்லையும் கூழ் ஊற்றுற திருவிழான்னா முதல் பாட்டே வந்து முதல் பாட்டில் போடுற எல்லா பாட்டுமே எல்லாரும் ஈஸ்வரி பாட்டாக தான் இருக்கும். எல்லாரும் ஈஸ்வரி ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர். இது நிறைய பேருக்கு தெரியாது. அது அவ்வளோ எதுக்கு எல்லாரும் போய் உளுந்து கும்பிட்ற ஐயப்பனுக்கு வந்து ஜேசுதாஸ் பாடலை தவிர வேறு யாரும் கிடையாது. ஜேசுதாஸ் ஒரு கிறிஸ்தவர். ஸோ இங்கே தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து இந்த மத வெறுப்பெல்லாம் நம்ம பேசுனது கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் உள்ள காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரே நிறைய இஸ்லாமிய வேடம் எடுத்தே நடிச்சிருப்பார். அலிபாபாவும் 40 திருடர்களும், குலே பகவாலி, இது மாதிரி பல படங்கள். அதே மாதிரி சிவாஜி பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு,
இந்த பாவமன்னிப்பு படத்தில் அவர் முழு இஸ்லாமியராகவே வருவார். குல்லா வச்சு தாடியெல்லாம் வச்சு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளில் போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகிற அந்த காட்சிகள்லாம் இன்னும் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எந்த வெறுப்பெல்லாம் இல்லாமல் சமமாகத்தான் எல்லாரும் பார்த்தாங்க, பழகிட்டு இருந்தாங்க. திரைத்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஊடகம், மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற இடத்துல விஷ விதைகளை முதலில் தமிழ் திரையுலகில் வச்சவர் யாருன்னா மணிரத்னம் தான். ரோஜா படத்தில் தொடங்கி அவர் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது. இஸ்லாமிய ஃபோபியாவுக்கு மிகப்பெரிய பிள்ளையை சொல்லி போட்டது இவர் மணிரத்னம். தமிழ் திரையுலகில் இஸ்லாமோஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனது அவர் தான். ஏன்னா அந்த ரோஜா படத்தில் அந்த தீவிரவாதி காஷ்மீரை சேர்ந்தவர், அவர் கோயம்புத்தூரில் படித்தவர், அதனால் அவருக்கு தமிழ்லாம் தெரியும் அப்படின்லாம் ஒரு சீனை வச்சு முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை பேசிய படம் தான் ரோஜா. ரோஜா கதை என்னவோ சூப்பர் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கர்மாந்திரம் வேறு ஒன்றும் கிடையாது, சத்யவான் சாவித்திரி கதை தான். யமதர்மன்ட்டு சத்யவானை காப்பாற்றினா அப்படின்ற அந்த கதை தான், அந்த ஃபார்மெட்டு. ஆனால் அதுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட ஒரிஜினல் படத்தோட கதை எதுன்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர்னு ஒரு இட்டாலியன் மூவி. அந்த சன்ஃப்ளவர் படத்தில் தான் இந்த கதை வந்த கான்செப்ட். அதாவது அவரோட காதலன் வந்து 2ஆம் உலக போரின் போது ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டான், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய படிப்பறிவுலாம் இல்லாத ஒரு பெண் மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் தன் காதலனை தேடுறா. ஸோ அப்போ கூட அந்த கதை கூட ஒரிஜினல் கதை கிடையாது, அதுவே காப்பி அடித்த கதை. காப்பி அடித்து இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கக்கூடிய படம்ப்பா. அங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர்னு பேர் வச்சாங்க, இவர் ரோஜான்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அங்கே இத்தாலியில் ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு வச்சாங்க, இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம்னு வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு மொழி தெரியாத ரஷ்யாவில் போய் மாட்டிக்கிச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து காஷ்மீரில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த படத்தில் இருந்து எடுத்த கான்செப்ட் தான் திரும்ப எடுத்து இஸ்லாமிய வெறுப்பை மட்டும்தான் அதில் புதுசாக சொன்னதுன்னா இஸ்லாமிய வெறுப்பு மட்டும்தான் இவர் சொன்னது. அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே இஸ்லாமியர்களை தீவிரவாதியெல்லாம் காட்டலையானா விஜயகாந்த் விடவா காமிச்சிருக்க முடியாது. ஆனால் விஜயகாந்த் காமிச்சது இஸ்லாமிய வெறுப்பு கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் படத்தில் வர்றவங்க பூரா பாகிஸ்தான் தீவிரவாதி. இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்லும்போது அவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன், அவன் இஸ்லாமியன்னு அடையாளம் கிடையாது அவனுக்கு. இவங்க சொல்கிற இஸ்லாமியர்கள்லாம் யாருன்னா இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள். புரியுதுங்களா? பாகிஸ்தானில் இருக்க ஒருத்தன் தீவிரவாதி இங்கே வந்து குண்டு வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் பாகிஸ்தானுக்காரன், இந்தியாவை பிடிக்காது, அதனால் அவன் செய்கிறான். இப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் செய்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே இந்தியாவிலே இருந்துக்கிட்டு உனக்கு இந்தியாவை பிடிக்கல, இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டுக்கும் ரெண்டும் சமம் கிடையாதுல்ல. ஆமாம், அதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மணிரத்னத்துக்கு முன்னாடி காட்டப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதி என்பவர்கள் வெளிநாட்டுக்காரராக இருப்பாங்க, இந்தியர்களாக இருக்க மாட்டாங்க. மணிரத்னம் அதற்கு பின்னாடி லாஸ்ட்டாக விஜய் வர வந்த எல்லாரும் துப்பாக்கி படத்தில் கூட எல்லாரும் காட்டுற இஸ்லாமியர் பூரா இந்தியாவில் இருக்கிறவங்க. ஏஆர் முருகதாஸ் கூட அந்த படக்காட்சியை வச்சிருக்கிறாரு. ஆமாம். அப்போ இது வந்து ஏன் செய்கிறோன்னே தெரியாமல் இவங்க செய்கிறது. மணிரத்னம் தெரியாமலாம் செய்யலை, தெரிஞ்சு தான் செஞ்சுருப்பார். அவர் அமெரிக்காலாம் போய் படித்து வந்திருக்காரு, இது கூட தெரியாது அவருக்கு. ஆனால் மற்றவங்க அதை ஒரு ட்ரெண்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படத்தில் வில்லன்னாலே இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கிறது வந்து ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், பழைய படங்களில் கூட பார்த்தீங்கன்னா கிளப் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு பேர் வந்து ரீட்டா அப்படின்னு வச்சுருப்பாங்க, ஏன் கீதான்னு வைங்க. அப்போ கிறிஸ்தவர்கள்னால் அரை ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த ஸ்டீரியோ டைப்பிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே சட்டிலாக நிறைய விஷயங்களை உள்ளே பூத்து வரீங்க. ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அவர் பேர் பார்த்திங்கன்னா ராகவாச்சாரியார் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்பெக்டர் ராகவாச்சாரி நேர்மைக்கு புகழ் பெற்றவர். டாக்டர் ராமானுஜன் கைராசியான மருத்துவர். இன்ஸ்பெக்டர் முருகன் ஃப்ராடு, லஞ்சம் வாங்குவார். வித்தியாசம் தெரியுது.
இந்த கான்செப்டோட வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இவர் நீங்கள் ஐயர் மிகவும் நல்லவர். அதுதான் கான்செப்டே. எப்போ அவங்கள தாண்டி மற்றவங்கெல்லாம் அந்த வேலைக்கு வந்துட்டாங்களோ அந்த வேலையவே அசிங்கப்படுத்துறது, அந்த வேலையவே அசிங்கப்படுத்துறது. இந்த முதல்வன் படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ ராஜாஜி மாதிரி ஒரு முதலமைச்சராக வரணும். ஏன்னா ராஜாஜி ரொம்ப நல்லவரா? அவர் இப்படி இல்லாம வசனம் இருந்தது. ஒரு காமராஜர் மாதிரி வந்தா பரவாயில்ல, அண்ணா மாதிரி வந்தா பரவாயில்ல, ராஜாஜி மாதிரி வரணும்னு சொல்றாங்களே. ஆமாம், முதல்வன் படத்தில் எடுத்து பாருங்க, நீ முதலமைச்சராக வந்தால் ராஜாஜி மாதிரி வரணும்டா. எழுதுனது யாரு? சுஜாதா. இதெல்லாம் வேணும்னே செய்வாங்க இந்த வேலையை. அந்த அடியாள்னு காமிச்சா என்ன பேர் வைப்பாங்க? கபாலி. அவன் மெட்ராஸ் பாஷை பேசுவான், கருப்பாக இருப்பான். இப்போவும் அந்த ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கு பாருங்க. ரவுடிங்களெல்லாம் இவங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ரவுடிங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்குறேன். அவனை மாதிரி டிப்டாப்பாக யாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு கேஸுக்கு வருவாங்க, க்ளீன் ஷேவ் பண்ணி இன் பண்ணி இப்போ பக்காவாக டீக்காக வந்து நிற்பான். ஏன்னா ரொம்ப காஷியஸாக வருவான். ஏன்னா நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து ஒழுங்காக பண்ணாமல் போனோம்னா ஜட்ஜுக்கு நம்ம மேலே இம்ப்ரெஷனே தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நீட்டாக போய் நிற்பாங்க. இவனா செஞ்சுருப்பான், சந்தேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஜட்ஜுக்கு தோணணுன்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவன் படம் பூரா எப்படி காட்டுறாங்க? கருப்பா குண்டா இவ்வளோ பெரிய முடி வச்சுக்கிட்டு அப்படி தானே காமிக்கிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்டவங்க தான் ரவுடிசம் பண்ணுவாங்க. அப்போ சினிமாவில் நம்ம சொல்லி அப்போ நமக்கு வந்து சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், இப்படி திரைப்படங்கள் பார்த்து வர ஒரு பெண் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க, அந்த மாதிரி தோற்றத்தில் ஒருத்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு வைங்க, முதல் விஷயம் அந்த பொண்ணுக்கு என்ன வரும்? பயம் வரும். பார்த்தாலே இப்போ ரவுடி மாதிரி இருக்கான் அப்படி தானே தோணும். எளிய மக்கள் கருப்பாக தான் இருப்பாங்க. அப்போ வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது 50% 60% சினிமா மூலமாக தான் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் இந்தியன் படம் பார்த்தீங்களான்னு தெரியாது. அதில் வந்து கமல்கிட்ட இவன் போய் கேட்பான்னு நினைக்கிறேன், யார் கிரேசி மோகனோ யாரோ கேட்பாங்க, ஏன் இதை நீங்கள் உன்கிட்ட கொடுத்து தான் வாங்கணுமா, நான் நேராக போய் வாங்கிக்க முடியாதான்னு. வாங்கிக்கலாமே, நீ நேராக போங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பியூன் முனுசாமி போனீங்கன்னா வசந்தா மாமி இருப்பாங்க, அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கி ஃபில்அப் பண்ணி உள்ளே கொடுக்கணும்னா அங்கே பியூன் முனுசாமி இருப்பான், அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்தனா அவன் உள்ளே கொண்டு போய் கொடுத்துருவான். வசந்தா மாமி அப்ளிகேஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க, அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் முனுசாமி 10 ரூபா கேட்பான். உங்களுக்கு எப்படிலாம் உங்களை அறியாமல் உங்கள் மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி எந்திரன் 2ல் வரும் ஒரு டைலாகு, நான் வந்து டெக்னாலஜிக்கு எதிரானவன் கிடையாது, எல்லாருக்கும் எதுக்கு ஃபோனு, தேவையானவங்க வச்சுக்க வேண்டியது தானே. பொதுவாக கேட்குறப்ப நல்லா இருக்கு, தேவையானவர் யார் முடிவு பண்ணுறது? தேவையானவர் யாருன்றதை யார் முடிவு பண்ணுறது? அப்புறம் நீங்கள் யாராவது ஒரு பார்ப்பனர்கிட்ட போய் நீங்கள் ஒரு புது பைக் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதுக்கு பைக் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டான். இந்த பைக்கு தானே இது, அவன் காய்கறி ஆறவங்க கூட வச்சுருக்கான், வாட்டர் கேன் போடுறவங்க கூட இந்த பைக் தான் வச்சுருக்கான், அப்படி உங்களை மட்டம் தட்டுவான். இப்போ அதோட இன்னொரு வடிவம் தான் பார்த்தீங்கன்னா மினிமலிசம்னு ஒன்று வருது. மினிமலிசம்னு இப்போ புதுசாக ஒன்று உருட்டிகிட்டு இருப்பாங்க. உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? டேய், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதா எப்போவாச்சும் சாப்பிட்றதான்றது ஏன் இஷ்டம், அதை நீ யார் சொல்கிறதுக்கு? இப்படித்தான் வந்து இனிப்பும் வெடியும் கொஞ்சமாக வாங்கிப்போன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை அரசே பண்ணுச்சு. அப்போ யோசிப்பார், இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஃபுட்டுன்றது சாய்ஸ். நான் விரும்புகிறத நான் சாப்பிடுவேன், நீங்கள் விரும்புகிறத நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருள் எனக்கு பிடிக்கலைன்றதுக்காக அதை நான் எப்படி அசிங்க மட்டோன்னு சொல்ல முடியும்? சொல்கிற உரிமை எனக்கு யார் கொடுத்தாங்க? இப்போ முள்ளங்கி எனக்கு பிடிக்காது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு சாம்பாரே பிடிக்காது, அதில் சாம்பாரில் முள்ளங்கியெல்லாம் போட்டாங்கன்னா சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆனால் என் ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் முள்ளங்கினா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ மெஜாரிட்டியை வச்சு போக வேண்டியது தான். ஏன்னா அதே முள்ளங்கி சாம்பாரில் முள்ளங்கி மட்டும் வேணாமல் வெறும் சாம்பார் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். எனக்கு கருவாடுன்னா ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்றதுக்காக அவங்க சைவம்லாம் கிடையாது, அவங்க மட்டன் சிக்கன் பீஃபு நண்டு எறா வர கருவாடு ஒவ்வாமை இருக்கு, கருவாடு பிடிக்காது, அவ்வளோதான். நண்டுலேருந்து எறா வர எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும்.
அப்போது ஒரு உணவுன்றது ஒருத்தரோட சாய்ஸ். ஆனால் அந்த இடத்துல வந்து நீ என்ன சொல்கிற, மினிமலிசம் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பேர் ஏழையாக இருக்காங்க, நீங்கள் மட்டும் இப்படி திங்கலாமன்னு. டே அப்ப நீ கொடு, நீ கொடு, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஒயின் ஷாப்லாம் ஏன் திறந்து வச்சுருக்கிறாங்க, அதனால தான் பாருங்கள், அவன் 500 சம்பாதிச்சுட்டு வருவான், அதில் 200 ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு போயிடுறான். டே அதை பற்றி அவன் தான் கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுற? இல்ல சார், இதுல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது சார். அதாவது இந்த வீட்டுல எல்லாம் ஹோம பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பண்ணிட்டு அதுல வந்து 5000 10,000 வாங்குவாங்க. அப்ப நம்ம கேட்கலாம், நீ எதுக்கு 5000 10,000 வாங்குற? எவ்வளவு பேர் வந்துட்டு கம்மி சம்பளம் வேலை பாக்குறாங்க, ஒரு நாள் இவ்வளவு பெரிய வருமானம். ஒரு நாளைக்கு இல்லை, 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு. அது போக பார்த்தீங்கன்னா 25 கிலோ அரிசி, காய், இதெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. எதுக்கு வாங்கிட்டு போகிறேன்? இதை வந்து ஒரு படத்தில் டயலாகாகவே எம்ஆர் ராதா வச்சுருப்பாரு. டே அது எதுக்குடா பிஞ்சு கத்திரிக்காய் கேட்குற, எங்கள் அப்பா கருவாடு தாண்டா சாப்பிடுவான், எங்கள் அப்பனுக்கு படைக்கணும்னா கருவாடு தானடா படைக்கணும் அப்படின்னு பேர். இது அன்றைக்கே எம்ஆர் ராதா படத்தில் வச்சுட்டாரு. அன்னைக்கு படத்தை எடுத்தவர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கணுன்ற சிந்தனை இருந்தது, பெரியாரோட தாக்கம் இருந்தது. அந்த நல்ல தம்பின்னு ஒரு படம், நீங்கள் நேரம் இருந்தால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அந்த பாட்டு வந்து வீடியோவாக இல்லை, ஆடியோ மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். என்எஸ் கிருஷ்ணன் பாடுவார், என்எஸ் கிருஷ்ணனும் மதுரமும் பாடுவாங்க. அந்த பாட்டில் வரும் ஒரு லைன் வரும், மாட்டு வண்டிக்கு பூட்டை சமைச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போகிறேன்டி. அதான் மாட்டு வண்டிக்கு ஒரு கருவியை செஞ்சு அதை வச்சு மாடு இல்லாமல் அந்த வண்டியை ஓட்ட போகிறேன். இப்படிலாம் எப்போ 1940களில் அவர் படம் எடுக்கும்போது எழுதுறாரு. எப்போ இந்த சங்கிங்கெல்லாம் சினிமாவுக்குள்ளே வந்தாங்களோ அப்போ வந்து பாட்டு எப்படி மாறுது பாருங்க. பின்னாடி ஒரு விஜயகாந்த் படத்தில் வரும், ஏத்தமையா ஏத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு. விஞ்ஞான காலத்தில் எல்லாமே மிஷினு, மனுஷன் மனசு கூட மிஷினாச்சு போகல. புரியுது. 40களில் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்றாங்க. 90களில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மனுஷன் மனசு கூட மிஷினாச்சு போகல. அப்போ இந்த சங்கீத்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷம் மாதிரி உள்ள நுழைக்கப்பட்டு நாங்கள் எங்களை போன்றவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்க காரணமே இதுதான். இவ்வளோ பேசினாலுமே நம்மளை அறியாமலேயே இப்படி உள்ளே கொண்டாந்து இதெல்லாம் நுழைச்சிட்டாங்க. இதெல்லாம் படத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லாம் எடுத்து பாருங்கள். எங்கள் அப்பா படித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்களா, நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும், ஒரு கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா பேங்க்கில் மேனேஜர் ஆகிடலாம். பேங்க்கில் மேனேஜர் ஆகிடலாம், கிளார்க் இல்லை மேனேஜர் ஆகிடலாம். ஸ்கூல் படித்து பியூசி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா பேங்க்கில் கிளார்க் வேலைக்கு போயிடலாம், மேனேஜராகவே ஆகிடலாம் நீங்கள் டிகிரி படித்தா. ஆனால் அந்த காலத்தில் என்ன தெரியுமா பாட்டு எழுதுனாங்க, பிஏ படித்தவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படித்தவன் காப்பி ஆத்துறான். எப்போ 50களில் இந்த பார்ப்பனர்கள் திரையுலகுக்கு வந்து சமூக படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. அண்ணா வர சமூக கதைகளே வராது, எல்லாமே புராண கதை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வீர அபிமன்யு, ராமாயணம், மகாபாரதம், கர்ணன், அர்ஜுனன், இப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ணா வந்ததுக்கு பிறகு தான் ஓரிரவு, வேலைக்காரி அப்படின்னு மாற்றி சமூக படங்களாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே பார்ப்பனர்களும் சமூக படங்கள் எடுக்கிறேன்னு வந்தப்போ தான் இப்படி வைக்கிறாங்க. எப்படி எங்கள் அப்பா படித்த காலத்தில் டிகிரி படிச்சிருந்தா பேங்க்கில் மேனேஜர் வேலையே கிடைக்கும்னு சூழல் இருந்துருக்கு. ஆனால் இவங்க படத்தில் எப்படி பாட்டு வச்சாங்கன்னா, பிஏ படித்தவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படித்தவன் காப்பி ஆத்துறான் டீ கடையில் அப்படின்னு பாட்டு வச்சாங்க. இப்போ 2025 என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படித்தா. அப்போ அந்த டோன் மாறவே இல்லை பாருங்கள். அன்னைக்கும் படிக்காதுன்னு தான் சினிமாவில் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் படிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் படித்தா நம்ம வேலைக்கு போனால் இவங்களுக்கு ஆகாது, நம்ம ஃபோன் வச்சுருந்தா ஆகாது. நீ ஃபோன் வச்சுருக்க, குருவியெல்லாம் செத்து போகுது. யார் ஃபோன் வச்சுக்கணுன்றது ஒரு விவசாய இல்லையா, கண்டவனும் ஃபோன் வச்சுக்கிறதா? அப்போ அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணி நிப்பாட்டிடுங்க. நீங்கள் நிப்பாட்டுங்க. நீ ஏன் மாமிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குற? மாமி என்ன வீட்டில் முக்கியமாக இந்த படத்தை எடுத்த சங்கர் சார் வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணி நிப்பாட்டணும். முதல்ல அவங்கள நிப்பாட்ட சொல்லுங்கள். ஸோ அப்போ இது பூராமே என்னென்னா நமக்கு புரியாத மாதிரி அந்த வன்மத்தை உள்ளே வைப்பாங்க. நீங்கள் எந்திரன் 2ல் ஒரு இதை சொன்னேன், எந்திரன் 1 இருக்குல்ல, படம் எந்திரன், அதில் ஒரு சீன் வச்சுருப்பார் சுஜாதா. என்னென்னா, இந்த ரோபோவுக்கு வந்து மனித உணர்வுகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர்
பல புத்தகங்கள்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். பிரிட்டிஷ் லைப்ரரியிலலாம் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியிலலாம் கூட்டு போய் புக்கெல்லாம் படிக்க கொடுப்பாரு. அதில் ஒரு புஸ்தகத்தை காட்டுவார். அது என்ன புஸ்தகமாக இருக்கும்? பகவத்கீதையோ ரிக்வேதத்தையோ காமிச்சிருந்தாருன்னா நம்ம டக்குன்னு பிடிச்சிருவோம்டா, எப்படி ஏய் ஃப்ராடு பயல் அப்படின்னு பிடிச்சிருவோம். அவர் ஒரு புக்கு காட்டுவார். அது யாருக்கும் தெரியாது. ஆசாரக்கோவைன்னு ஒரு புக்கு. அந்த ஆச்சாரக்கோவைன்றது தமிழ் புக்கு தான், தமிழ் பாடல்கள் எழுதப்பட்ட புத்தகம் தான். ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒரு 100 பாடல்களில் பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் எப்படி நடந்துக்கணுன்ற விதிமுறைகள் எழுதப்பட்ட புக்கு. அப்படி வரியா? எப்படி இப்படி தலை சுத்தி? ஏன்னா பகவத்கீதையோ ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ ரிக்வேதத்தையோ காமிச்சா டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடுவாங்க. ஆசாரக்கோவைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. தமிழ் படித்தவங்களுக்கு அந்த பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. தமிழையே படித்தவங்க அந்த புக்கை படிச்சிருப்பாங்க. தமிழ் மீது ஆர்வம் இருப்பவர்கள் அந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களுக்கு ஆச்சாரக்கோவைன்னு ஒரு புக்கு இருக்குன்னே தெரியாது. பொதுவாக ஒரு 80% பேருக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். அந்த புக்கை கொண்டாந்து ரோபோவுக்கு கொடுத்து ரோபோ அதை படித்து தான் மனித உணர்வு பெறுது. அப்புறம் எவ்வளோ வன்மம் இருக்குது உனக்கு. அவங்க மனு நீதியில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு பார்ப்பனர் ஒருத்தனை கொலை செய்து விட்டால் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகபட்ச தண்டனை குடுமையாக கட் பண்ணணும். இதுக்கு முழு நீளமாக ஒரு படம் எடுத்தான் சங்கர். என்ன படம்? அந்நியன். முடிய மட்டும் வெட்டி விட்டு 5 கொலை பண்ணதுக்கு. இதை நோட் பண்ணணுமா? நம்ம அந்த குடுமையை வெட்டினதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான்னு காமிச்சானா? அதுக்கப்புறமும் கொலை தான் பண்ணான். அப்போது நீங்கள் சங்கர் படங்களாக இருந்தாலும் சரி, மணிரத்னம் படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிநாதமாக இந்த கருத்து உள்ளே இருக்கும். அது நமக்கு நேரடியாக பார்க்கும்போது தெரியாது. இதெல்லாம் உள் மனசில் பதிய வைக்கிறது. சுஜாதா ஒரு புக்கில் வந்து ஒரு தடவை எழுதியிருப்பார். என்னென்னா, படிப்பது எப்படின்னு தான் அந்த புத்தகத்தோட பேரே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, 80களில் வந்த தொகுப்பு அது. அதில் ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். என்னெல்லாம் படிக்கலாம், புக்கு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் மஸ்ட்டு. அவரோட டயலாக் படியே சொல்கிறேன். திருக்குறள் மஸ்ட், சிலப்பதிகாரம் ஓகே, மணிமேகலை வேண்டாமே அப்படின்னு போட்டிருப்பார். அப்போது நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைம். ஏன் மணிமேகலை வேணான்னு சொல்கிறாரு? நான் அப்போ வந்து பகுத்தறிவாதிலாம் கிடையாது. நான் வந்து அப்போ வந்து பக்திமான் தான். ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய 27 வயசு வரை பக்திமானாக தான் இருந்தேன். 96, 97 அப்புறம் தான் நான் மாறுறேன். அதை பற்றி பேசினா அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதுக்குள்ளே வேண்டாம். ஏன் படிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு மணிமேகலை அப்படின்னு சொல்லி தேடி எடுத்து பார்த்தா, அந்த மணிமேகலையில் ஆபுத்திரன் ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த ஆபுத்திரன் கதாபாத்திரம் முழுக்க 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 பார்ப்பனர்களை கழுவி கழுவி ஊற்றிடும். ஆபுத்திரன் அப்படிங்கிற கதாபாத்திரம் மணிமேகலையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேர். ஒன்று ஆபுத்திரன், இன்னொன்று மணிமேகலை. அந்த மணிமேகலைக்கு முன்னாடி அந்த ஆபுத்திரன் தான் அந்த அட்சய பாத்திரத்தை வச்சுருந்தான்றது தான் அதோட முன்கதை. அந்த ஆபுத்திரன் யாருன்றதை பற்றின விளக்கம் வரும்போது அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, பார்ப்பனர்களை கழுவி கழுவி ஊற்றுற கேரக்டராக இருக்கும். அதுக்காக தான் அவர் படிக்காதன்னு. கழுவி கழுவி ஊற்றுறதுன்னா என்ன, அவன் என்ன செஞ்சான்றதை அதை சொல்லியிருக்கும், எக்ஸ்போஸ் பண்ணுறான். ஆமாம். இப்படி ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் யாகம்னு வெட்டி கறி திங்க போகிறீங்களேடா, உங்களுக்கெல்லாம் மனுஷனாடா நீ அப்படின்னு கேட்கும். இப்போ பார்ப்பனர்கள் கறி தின்றுருக்கான் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும். அது மணிமேகலையில் இருக்குது. அது மணிமேகலையில் இருக்குது. அதுக்கு சுஜாதா அதை வேண்டாமே, அதை படிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே. சிலப்பதிகாரத்தை ஓகே சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது காரணம் மதுரையை எரிக்கும் போது அந்த நேரம் விட்டுட்டு எரின்னு கண்ணகி சொன்னான்றதுக்காக தான் அவர் படிக்க சொன்னது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது இப்படி எல்லா இடத்துலையும் இவர்கள் நம்மை அறியாமல் இதே மாதிரி அதே சுஜாதா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப பகுத்து ஆராயணும்னு அவசியம் கிடையாது. இளைய தலைமுறைக்கும் முதிய தலைமுறைக்கும் ஒரு தொல்லை இல்லாத ஒரு உரையாடல், முரண்பாடு வராத ஒரு உரையாடலாக நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு, வெள்ளிக்கிழமை நகை வெட்டாத, சாயங்காலத்தில் போய் விளக்கு வச்சதுக்கப்புறம் முடி வெட்டாத, ஏணிக்கு அடியில் பூந்து போவாத, இப்படிலாம் பெரியவங்க சொன்னாங்க. சின்னவங்க கேட்டுட்டு போயிடணும். ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய உங்களுக்கு அதை செய்கிறதுனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லையே.
அது ஒரு உரையாடல் தானே. வேற ஏதாவது பேசுனாங்கன்னா இளைய தலைமுறைக்கும் முதிய தலைமுறைக்கும் சண்டை வந்துடுது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ரசிச்சுட்டு போயிடணும். இப்படி ரசிச்சுட்டு போனால் தான் அடுத்தால கோமியத்தை குடியுமா. நகை வேண்டாதானே ஏன் வேண்டாத சொல்லு, புரியுதா? நகை வெட்டாதானே ஏன் வெட்டாதன்னு சொல்லு. செவ்வாய்க்கிழமை முடி வெட்டாதானே ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லு. எல்லாத்தையும் கேள்வி கேளு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் எப்படி சுற்றி சுற்றி வரான்னா கேள்வி கேட்காத கேள்வி கேட்காத கேள்வி கேட்காதன்ற இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. மீறியும் கேள்வி கேட்டால் புண்படுத்திக்கிட்டீங்க எங்கள் மதம், அப்புறம் புண்பட்டுருச்சு, மனசெல்லாம் ரணகலமாகி போச்சு அப்படின்னு புலம்ப வேண்டியது. செய்யறது பூரா ஃப்ராடு வேலை. அப்படி செஞ்ச அந்த இஸ்லாமிய வெறுப்பை முதல்ல ஆரம்பித்து வச்சது மணிரத்னம் தான் அந்த பெருமைக்குரியவர். இல்லை, ஒவ்வொரு இயக்குநர்களுமே அதை அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு, அதாவது போகிற போக்கில் ஒருத்தனை அடிச்சுட்டு போகிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களை சீண்டி படம் எடுத்தவங்க இஸ்லாமியர்கள் எவ்வளோ தூரத்துக்கு தென்னிந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. அதையும் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம். ஒருத்தருடைய வரலாறு கூட இந்த தமிழ் பட இயக்குநர்கள் முன்வரவே இல்லை எடுக்கிறதுக்கு. நம்ம வந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்களில் எத்தனை பேர் உண்மையிலேயே திரைப்படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டோடு வந்தவங்க? 100க்கு 90 பேர் சினிமாவுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலான்ட்டு தான் வராங்க. அதை ஒரு கலை வடிவமாக அணுகணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக வர்றவங்க ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் அண்ணா கலைஞர்லாம் இருந்தாங்க. இந்த காலத்தில் சொன்னால் வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ் போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க எடுக்கிற படங்கள் பொறுப்புள்ள கதையாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? கதையே எப்படிங்க சொல்கிறாங்க? கதையில் என்ன 6 சாங்கு 6 ஃபைட்டு, ஒன்றுக்கு 5-5 நிமிஷம் வச்சுக்கிங்க. இது அரை மணி நேரம், இது அரை மணி நேரம், 1 மணி நேரம் அதில் முடிஞ்சு போச்சு. ஹீரோ இன்ட்ரடக்ஷனு, ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு, அவங்க 2 பேரோட அப்பா அம்மா இன்ட்ரடக்ஷனு, வில்லன் இன்ட்ரடக்ஷனு, இன்டர்வலே வந்தாச்சு. அப்படி போகும்போது வில்லனோட காரில் ஹீரோவோட பைக் லேசாக இடிச்சிருச்சு. இதுதான் பிரச்சனை. இன்டர்வல். இப்படி தானே கதை எழுதுறாங்க. அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு படம் பார்க்குறேன், அரை மணி நேரம் ஆகி இந்த கதை என்ன தான் வரப்போகுதுன்னு புரியலை. அதோட படத்தை ஆஃப் பண்ணிட்டேன். படம் வந்து நீ ஆரம்பித்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீ ப்ராப்ளத்துக்குள்ளே போகணும். எத்தனை படத்தில் அது மாதிரி வராங்க? இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா சீன் ஓப்பன் பண்ணும்போதே பிரச்சனை வந்துடும். பிரச்சனை என்னன்னு சொல்லி தான் ஓப்பனே பண்ணுவாங்க. அது ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மெட்டை கொண்டாந்து இவங்க அதே ஃபார்மெட்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லா படமும் எடுக்கிறது. இங்கேயும் ஜேம்ஸ் பாண்ட் படம் என்னன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வெடிக்கும், அங்கேருந்து ஒருத்தன் ஓடுவான், பின்னாடியே ஜேம்ஸ் பாண்ட் ஓடுவார். அவன் அங்கேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போவான், இவர் ஒரு சைக்கிள் எடுத்து துரத்துவார். அவன் ஒரு புல்லட்டில் போவான், இவர் புல்லட் எடுத்துகிட்டு போவார். அவன் ஒரு காரில் போவான், இவர் காரில் போவார். அந்த கார்லேருந்து அவன் ஒரு ட்ரெயினில் குதிப்பான், இவரும் அந்த ட்ரெயினில் குதிப்பார். கடைசியில் அவன் தப்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் யார், எதுக்கு தப்பிச்சு போனான் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பித்து கொண்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும் அந்த ஃபார்மெட்டை. அது ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லா படமும் அதே மாதிரி எடுத்தால் எப்படி இருக்கும்? இவங்க படத்துக்கெல்லாம் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணுறது இல்லைம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, வில்லன் என்ன பண்ணுவான், பொது இடத்துலலாம் குண்டு வைக்கிறான். பொது இடத்துல குண்டு வைக்கிறானா அப்போ அவனை முஸ்லீமாக போட்டுரு. அதான் புரியுதா? இப்படி தான் இவனுங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. படம் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்துத்துவவாதிகள்லாம் குண்டுகளே வச்சதில்லை. இந்துத்துவவாதிகள்லாம் குண்டு வச்சதே. குண்டு வைக்கிறதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? குண்டு வைக்கிறதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதுங்களா? குண்டு வைக்கிறதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதுவுமே இல்லை. சரியா? அது அவன் முஸ்லீமாக இருந்தானா, கிறிஸ்டினாக இருந்தானா, இந்துவாக இருந்தானா, எந்த மதத்துக்காரனாக இருந்தா என்ன? குண்டு வைக்கிறதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இவங்க அதை சம்மந்தப்படுத்தி மக்களை ஏற்றுக்க வச்சுட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் மணிரத்னம். அப்போ நாம் கவனமாக இல்லை, நமக்கு ஒரு சமூக புரிதல் இல்லை அப்படின்னா தான் இதெல்லாம் கவனிக்காமல் இருப்போம். நமக்கு சமூக ரீதியான புரிதல் இருந்ததுன்னா, இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய புரிதல் இருந்ததுன்னா, இந்த படத்தில் இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத பற்றி யோசிப்போம். அப்படி யோசிக்கலைன்னா என்ன ஆகும்? நம்ம மைண்ட் வந்து அவன் சொன்ன கருத்தை உள்வாங்கி பதிய வச்சுக்கும். பதிய வச்சுக்கிட்டு அதை நாமளும் நடைமுறையில் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக.
புரியுதுங்களா? சும்மா பார்க்கும்போது சொல்லும்போது நல்லா தானேப்பா இருக்குது. ஆமாப்பா பாவம் குருவிலாம் சாகுது. இப்போல்லாம் எங்கெங்க குருவி இருக்குது, அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. குருவி பட்ட சிட்டிக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு ரீசனே வேறு. அதுக்கு செல்ஃபோன் டவருங்கிற காரணம் கிடையாது, மொபைல் ஃபோனும் காரணம் கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம அதோடைய வீட்டெல்லாம் இடிச்சு இடிச்சு நாம வீடு கட்டி வச்சிருக்கோம். அப்படிலாம் அது கூட இல்லைங்க. முக்கிய காரணம் என்னென்னா சூப்பர் மார்க்கெட் தான் காரணம். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் சிட்டுக்குருவி காணாமல் போனதுக்கு என்ன சார் சம்மந்தன்றீங்களா? சூப்பர் மார்க்கெட் கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு இருப்பு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவோம். ஓகே. வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வீட்டில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து முரத்தில் போட்டு காய வைப்பாங்க. அப்போ குருவி வந்து அதை திங்க வரும். தின்னுட்டு என்ன பண்ணணும், முட்டை போடும். முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சோடனே அந்த குஞ்சுக்கு புரோட்டீன் வேணும்னு என்ன பண்ணணும், தேங்கி கிடக்கிற சாக்கடை தண்ணியில் இருக்கக்கூடிய கொசு முட்டையை பூரா எடுத்துகிட்டு போய் அந்த குஞ்சுக்கு ஊட்டும். அதனால் கொசு வராது. சரியா? நாம் என்ன பண்ணிட்டோம், பருப்பு வகையில் பூரா கவரில் போட்டோம். சுத்தம் பண்ண வேலையே இல்லை. கட் பண்ணி அப்படியே தூக்கி டப்பாவில் கட்டி மூடி வச்சிட வேண்டியதுதான். அப்போ என்ன ஆகுது, குருவிக்கு உணவு கிடைக்கல. குருவிக்கு உணவு கிடைக்கலன்னா அது உணவு கிடைக்கிற இடத்த நோக்கி அது நகர்ந்து போயிடுச்சு. இந்த கொசு எப்பவும் போல் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த முட்டையை எடுத்து குஞ்சுக்கு ஊட்டுறதுக்கு இப்போ குருவி இல்லை. அதனால கொசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது ஃபுட் செயினில் நடந்த மாற்றம். அதை கொண்டு வந்து மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி உன் புத்தியை எங்கே கொண்டாந்து வைக்கிற, யார் வேணால் வச்சுக்கிறதா, யார் வச்சுக்கணும்னு ஒரு இது இல்லையா, தகுதியானவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு வந்து பாடம் எடுக்கிறேன். ஸோ திரைப்படத்தை குறிப்பாக சங்கரும் மணிரத்னமும் முட்டாள்தனங்களையும் மூடத்தனத்தையும் பார்ப்பன மேட்டிமைத்தனத்தையும் இஸ்லாமிய வெறுப்பையும் பரப்புவதற்காகவே அவங்க படம் எடுத்தாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை யாரும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது வந்து இப்போ யூடியூப் வந்ததுனால இப்போ என்னை போன்றவர்கள் வந்து பேச முடியுது. யூடியூப் இல்லைன்னா நான் அந்த படம் வந்த காலத்துலேயே என் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்போ யூடியூப் கிடையாது, அப்போ ஃபேஸ்புக் கிடையாது. கண்டிப்பாக. அதனால் அந்த செய்திகள் நட்பு வட்டாரத்தில் மட்டும் போச்சு. அவங்களையும் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுவாங்க, இவன் கருப்சட்டை போட்டிருக்கான், இவன் வேணுன்னே அந்த மாதிரிலாம் அர்த்தம் இல்லை, இவனாக அர்த்தம் சொல்கிறான் அப்படின்னு அந்த நண்பர்களையும் சிலர் மறுத்து பேசினவங்களும் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம சொல்கிறது வெளியே போய் சேர்றதுக்கு ஒரு வழி இருக்குது யூடியூப்னு வந்ததுனால. ஸோ அதை நம்ம சொல்லணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.